உறவுகளே, இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு முருங்கைக்கீரை பொரியல், கேரட் பீன்ஸு பொரியல், தக்காளி சாதம். என்ன சாதம் இவ்வளோ வச்சுருக்காளேன்னு பார்க்காதீங்க. டாக்டர் ரொம்ப என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. ஏன்னா தொப்பை பெருசாகுது, எனக்கு வர வர தொப்பை பெருசாகுது. அதனால சாப்பாடு அரிசி ஐட்டத்தை கம்மி பண்ணுங்கன்னாங்க. என்னால் சாப்பிடாத இருக்க முடியுமா? நம்மலாம் சாப்பாட்டுக்கே பிறந்த நம்ம. அதனால இன்றைக்கி நம்ம வீட்டு முருங்கைக்கீரை தான் பொரியல், காய்கறி, அது சாப்பாடு கம்மியாக எடுத்துருக்கிறேன். தொப்பையை கம்மி பண்ணணுன்னா இதமாரிலாம் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வாய்க்கு ருசியாக சோறுன்னா நல்லா 1.5 சோறு திங்கிற ஆளை போய் இந்த இக்கினோண்டு சோத்தை வச்சு இதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியாச்சு. அதனால் பார்ப்போம் தொப்பை கம்மியாகுதான்னு. டாக்டர் சொல்கிறத நான் கடைப்பிடிக்கிறேன். 1 மாதத்தில் தொப்பை கம்மியாகணும். தொப்பை கம்மியாகலைன்னா போய் டாக்டர்கிட்ட போய் நான் கேட்பேன், ஏங்க நீங்கள் சொன்னது தான் நான் செஞ்சேன், எனக்கு தொப்பை கம்மியாகலையேன்னு. பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல், கேரட் பீன்ஸு, இவ்வளோ தான் சாப்பாடு. இனி நானும் சின்சியராக முடிவு பண்ணிட்டேன்ப்பா, எப்படியும் இந்த தொப்பையை கம்மி பண்ணிடணுன்னு. பாருங்கள், எனக்கு முன்னாடி அது உட்காந்துருக்கு தட்டுக்கிட்ட. நான் இப்படி உட்காந்தேன்னா அது அப்படி உட்காந்துருக்கு. அதனால் தொப்பையை கம்மி பண்ணணுன்னு முடிவு பண்ணியாச்சு. இனி காய்கறி, கீரை இதமாரி தான் சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டேன். சாப்பாடு ஐட்டத்தெல்லாம் கம்மி பண்ணியாச்சு. காலையிலே 2 இட்லி தான் சாப்பிட்டேன்ப்பா. சாப்பிடாதே இருக்க முடியாது. நம்மலாம் இட்லி, தோசை, சோறுன்னு நல்லா மல்லு கட்டி சாப்பிட்டேன். நம்ம திடீர்னு சோறு திங்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நம்மளால் முடியாது. அதனால் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். பாக்கி கீரை, காய்கறியெல்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணணுன்னா, தொப்பையை கம்மி பண்ணணுன்னா நான் இந்த ஃபாலோ பண்ணுறேன். இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் அதை மாரி செய்யுங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு அம்புனோண்டு தான், இம்மா தான் சாப்பாடு. இக்கினோண்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாக்கி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கிறேன். நான் 1 மாதத்தில் இப்போ நான் 68 கிலோ இருக்கிறேன். 68 கிலோ இருக்கிறேன். அதனால் 1 மாதத்தில் இதை சாப்பிட்டு நான் எவ்வளோ கம்மி ஆகுறேன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் கடையெல்லாம் இதையும் வாங்கி சாப்பிட்லாம்ப்பா, வீட்டில் கிடைக்கிறது தான். இதுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்.